Welcome students. Today we are going to see the fifth part of the lesson World after World War II. வியட்நாம் வார் நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, அது கண்டினியூ இப்போ பார்க்க போகிறோம். தி கவர்மெண்ட் சர்வைவல் இன் சவுத் வியட்நாம் டிபெண்டட் ஆன் இன்க்ரீசிங் அமௌண்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் சப்போர்ட். நார்த் வியட்நாமில் ஒரு ஆட்சி இருக்குது, சவுத் வியட்நாமில் வேறு தனி ரெண்டாக பிரிஞ்சிருந்தது இல்லையா. அப்போ சவுத் வியட்நாமினுடைய கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக யூஎஸ் சப்போர்ட்டில் தான் இருந்தது. இன் 1965 மரைன்ஸ் லேண்டட் அட் டனாங் நேவல் பேஸ் அண்ட் தேர் வேர் 33,500 US troops in the country within a month. ஒரு மந்த் 1 monthக்குள்ளார அவ்வளோ யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. அது வந்து the number increased and there were 210,000 by the end of the year. நிறைய யூஎஸ் ட்ரூப்ஸை கொண்டாந்து அங்கே நிறுத்திட்டாங்க. அந்த யூஎஸ் பாம்பed both north and south in the hope that it could force the liberation forces to abandon the struggle. இப்போ நார்த் வியட்நாமும் சவுத் வியட்நாமும் லிபரேஷன் வாரில் இருக்கிறாங்க, சுதந்திரம் அடையணும், ரெண்டும் ஒன்று சேரணும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இப்போ யூஎஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. The fighters of North Vietnam, trained in guerrilla warfare, had grown out of spontaneous struggles against a repressive regime. இந்த அடக்குமுறை ஆட்சி repressive regimeனா அதுக்கு எதிராக இவங்க வந்து கொரில்லா வார்ஃபேர்ல இருக்கிறாங்க, மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றது. இந்த வெல் ட்ரைன்டு. இப்போ இவங்க வந்து தொடர்ந்து வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. தே சஸ்டைன்ட் தேர் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் கோயிங் டு த யூஎஸ். அவங்க வந்து நல்லா அதில் ட்ரைனிங், கொரில்லா வார்ஃபேர்ல ட்ரைனிங் ஆனதுனால தொடர்ந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது. The American troops also use bacteriological weapons. அமெரிக்கன் ட்ரூப்ஸு இந்த பாம்ஸ், இந்த ஏர் இதெல்லாம் பார்க்குறீங்க, பாக்டீரியாலஜிக்கல் வெப்பன்ஸ், நுண்ணுயிர் கிருமி, அந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்சென்டரி பாம்ஸ் such as napalm and Agent Orange to defoliate and the forest cover were used. சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் இந்த நேபாம் அந்த அட்டாக் அந்த வீடியோ பாருங்கள். அதாவது ஒரு இடத்துல அந்த பாம்பு போட்டால் அது பரவி ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஏரியாவே அழிச்சு எரிச்சிடும். அந்த மாதிரியான அந்த பாம் அது நேபாம்ங்கிறது. ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறது க்ரீன் கவரி, சுத்தமாக காடுகள், இவங்கெல்லாம் வந்து காட்டில் அங்கே பதுங்கியிருக்காங்க இல்லையா, அதை ஃபுல்லாகவே அழிக்கக்கூடியது அந்த ஏஜென்ட் ஆரஞ்சு. ஃபாரஸ்ட் கவர், வயல் எல்லாத்தையுமே அழிச்சிடும். இதனுடைய விளைவுகள் பின்னால் கூட பல காலத்துக்கு அங்கே பிறந்த குழந்தைங்கள்லாம் டிஃபார்மிட்டிஸோடு பிறந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான பாம்ஸ் எல்லாம் இவங்க வந்து போட்டிருக்காங்க. Vast areas of Vietnam were devastated and hundreds of thousands of people were killed. இப்போ வியட்நாமே வந்து ஒரு பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் டூ சஃபர்ட் ஹெவி கேஷுவாலிட்டிஸ். உங்களுக்கும் பதிலுக்கு நல்ல அழிவு, நிறைய அழிவு ஏற்பட்டது. Early in 1975, the war took a decisive turn. The final armies of North Vietnam and of the National Liberation Front of South Vietnam swept across the country, routing the American-supported troops of South Vietnam. சவுத் வியட்நாமில் இருந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருந்துட்டு தான் ஃபுல்லாக அந்த வாரில் ஈடுபட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் தொடர்ந்துட்டு இருந்தது இந்த வியட்நாம் வார். இப்போ முடிவே இல்லாத ஒரு போருக்கு வியட்நாம் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல வருஷங்களை அவங்க அட்டாக் நடத்திட்டே இருந்தாங்க. 1975 வந்து இந்த நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம் ரெண்டு ஆர்மிஸும் ஒன்று சேர்ந்து அமெரிக்கன்ஸை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. By 30 April 1975, all the American troops had withdrawn and the capital of South Vietnam, Saigon, was liberated. இப்போ ஃபுல்லாக அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வித்ட்ரான் ஆகிட்டு 75ல வந்து லிபரேஷன் கிடைச்சிது. நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் வேர் ஃபார்மலி யுனைடெட் அஸ் ஒன் கண்ட்ரி இன் 1976. இப்போ ரெண்டும் ஒன்று சேர்ந்து வியட்நாம் அப்படின்னு ஒரே கண்ட்ரி ஆயிடுச்சு. த சிட்டி ஆஃப் சைகோன் வாஸ் ரீநேம்ட் அஸ் ஹோ சி மின் சிட்டி ஆஃப்டர் த கிரேட் லீடர் ஆஃப் வியட்நாமீஸ் பீப்புள். அந்த சைகோனுக்கு பேரே ஹோ சி மின் சிட்டினே வச்சாங்க. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் வியட்நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்நாம் as a united and independent nation was an historic event. A small country had succeeded in winning independence and unification in the face of the armed opposition of the greatest power in the world. யூஎஸ்ஐ எதிர்த்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு கிரேட்டஸ்டாக வந்து உலகமே வந்து இதை வியந்து பார்த்தது. The help given to Vietnam by the socialist countries, the political support extended by a large number of Asian and African countries, and the solidarity expressed by the people in all parts of the world helped in achieving this. இவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்ப், சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸ்னுடைய ஹெல்ப்,
பொலிட்டிக்கல் சப்போர்ட் உலகம் பூரா ஏசியன், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் குடுத்தாங்க. இவங்களுடைய ஒற்றுமை எல்லாம் உலக மக்களே வந்து வியட்நாமுக்காக குரல் குடுத்தது எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்டா இது வந்து அமைஞ்சது. Towards European Union, Council of Europe. One of the momentous decisions taken in the post-war II era was to integrate the states of Western Europe. இப்ப ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார் யூரோப்பே ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஈஸ்டர்ன் யூரோப்பு, வெஸ்டர்ன் யூரோப். இப்ப வெஸ்டர்ன் யூரோப் வந்து இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன் டூயிங் சோ த யூரோப்பியன்ஸ் வாண்டட் ஒன் டு பிரிவென்ட் ஃபர்தர் யூரோப்பியன் வார்ஸ் பை எண்டிங் த ரைவல்ரி பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. வெஸ்டர்ன் சைடு தான் வந்து இந்த அமெரிக்கன் இதுல இருந்தது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு சேரணும். இந்த வார் வந்து அடிக்கடி வந்து பிரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் இருந்த இந்த ரைவல்ரியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட், டு கிரியேட் a united Europe to resist any threat from சோவியத் ரஷ்யா. இப்போ வெஸ்ட் சைடுல வந்து அமெரிக்கன் கண்ட்ரோல்ல, இங்கிலாந்து அந்த மாதிரி பகுதி கண்ட்ரோல்ல இருந்தது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கண்ட்ரோல்ல இருந்தது. இது வந்து கேபிட்டலிஸ்ட், அது கம்யூனிஸ்ட். அவங்களுடைய த்ரெட்ல இருந்து இதை வந்து பாதுகாக்கணும். அப்ப யுனைடெட் யூரோப் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. டு ஃபார்ம் எ தேர்ட் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்ட் டு கவுண்டர் பேலன்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார் யூஎஸும் யூஎஸ்எஸ்ஆரும் தான் வந்து சூப்பர் பவரா இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து விலகி ஒரு தேர்ட் ஃபோர்ஸா உருவாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சாங்க. டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் த எக்கனாமிக் அண்ட் மிலிட்டரி ரிசோர்சஸ் ஆஃப் யூரோப் பை ஆர்கனைசிங் தம் ஆன் எ கான்டினென்டல் ஸ்கேல். இப்போ எக்கனாமிக் மிலிட்டரி ரிசோர்சஸ் இதை ஃபுல்லா யூஸ் பண்ணி ஒரு நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இன் 1949 10 countries met in London and signed to form a council of Europe. அப்ப தனியா யூரோப்புக்குன்னு ஒரு கவுன்சில் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 countries மீட் பண்ணாங்க லண்டன்ல. The Council of Europe with headquarters at Strasbourg was established with a committee of foreign ministers of member countries and a consultative assembly drawn from the parliaments of foreign countries. இப்ப இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்ட்ராஸ்பர்க் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை அதை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுக்கிட்டு கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இது ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க. இப்போ வந்து யூரோப்பியன், இப்போ அதுலேருந்து என்னென்ன வந்தது அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி இசிஎஸ்சி, யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி இடிசி அண்ட் யூரோப்பியன் coal and steel community ECSC were established. Six countries, France, West Germany, Italy, Belgium, Holland, and Luxembourg, belonging to ECSC, signed the Treaty of Rome, which established the European Economic Community or the European Common Market ECM with headquarters at Brussels. European Economic Community. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி எலிமினேட்டட் பேரியர்ஸ் டு த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இப்போ யூரோப்ல நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் வந்து போகணும்னு சொன்னா தனியா பெர்மிஷன்லாம் வாங்கணும். இப்போ இந்த எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்ததுக்கப்புறம் இட் எலிமினேட்டட் த பேரியர்ஸ் டு த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ், capital and labor. It also prohibited public policies or private agreements that restricted market competition. A common agricultural policy and a common trade policy were evolved. யூரோப் ஃபுல்லுக்கும் ஒரே அக்ரிகல்ச்சர் பாலிசி, ஒரே மாதிரியான ட்ரேட் பாலிசி. யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வாஸ் எ ரிமார்க்கபிள் சக்சஸ். சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட், சிங்கிள் யூரோப், அப்போ யூரோப் ஃபுல்லா ஒரே ஆக்ட் இருக்கிற மாதிரி சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் ஜூலை 1987. இட் சிக்னிஃபிகண்ட்லி எக்ஸ்பேண்டட் த EEC scope, giving the meetings of the EPC a legal basis. It also called for more intensive coordination of foreign policy among member countries. According to SEA, each member was given multiple votes depending on the country's population. Approval of legislation required roughly two-thirds of the votes of all members. அப்ப இந்த ஒரே இந்த யூரோப்பியன் ஆக்ட் மூலமா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ஓட்டு கொடுக்குறாங்க. மல்டிபிள் ஓட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன். இப்போ இது வந்து டூ-தேர்ட்ஸ் ஆஃப் த ஓட்ஸ் பற்றி வச்சு, அதாவது அவங்களுடைய மெஜாரிட்டி வச்சு இது வந்து அப்ரூவ் ஆகுது. யூரோப்பியன் யூனியன் முக்கியமானது இதுதான் EU சொல்றது. த மாஸ்ட்ரிக்ட் நெதர்லாண்ட்ஸ் ட்ரீட்டி சைன்ட் ஆன், மாஸ்ட்ரிக்ட்ங்கிறது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு இடம். அந்த அங்க ஒரு ட்ரீட்டி சைன் ஆகும்போது அதுக்கு பேரே வந்து மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டின்னு பேரு. இட் சைன்ட் ஆன் February 7, 1992, created the European Union. The monetary policy and common currency euro
to replace national currencies managed by common monetary institutions were subsequently planned and implemented. Today, the European Union has 28 member states and functions ஃப்ரம் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் பிரசல்ஸ், பெல்ஜியம். அதாவது ஒவ்வொரு யூரோப்பில் இருக்கிற ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருந்துச்சு. இப்போ ஃப்ரான்ஸ்னா அப்படின்னு இருக்கும். இங்கிலாண்டில் வந்து அங்கே வேற பவுண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கரன்சி இருந்தது. எல்லாத்தையும் நீக்கிட்டு ஃபுல்லாக ஒரு காமன் கரன்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுதான் யூரோ. இப்போ யூரோப் ஃபுல்லாக ஒன்றாக்கி ஒரே காமன் மார்க்கெட்டு, காமன் பாலிசி, அந்த மாதிரி காமன் யூனியன் இதை மாதிரி கொண்டு வந்து 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கு. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸ். Then fall of Berlin Wall and end of Cold War era. The division of Germany into West Federal Republic of Germany and East German Democratic Republic led to glaring differences in living standards. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி விழுந்த பிறகு அதை ரெண்டா பிரிஞ்சுது, ஈஸ்ட் வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஈஸ்ட் வந்து டிவிஷன் ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி வந்து ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி, அது வந்து யூஎஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஈஸ்ட் வந்து USSR controller. West Berlin's economy became prosperous thanks to support received from West under the Marshall Plan. அமெரிக்கானோட மார்ஷல் பிளான் மூலமா வெஸ்ட் பெர்லின் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இன் கான்ட்ராஸ்ட் த USSR had little interest in developing the economy of East Berlin. இப்போ ஈஸ்ட் பெர்லினை பற்றி USSR கண்ட்ரோல் இருந்தது, அவங்க வந்து அதில் ரொம்ப டெவலப் பண்ணலை. ஃபர்தர் பீப்புள் இன் ஈஸ்ட் பெர்லின் suffered from lack of democracy and freedom. Therefore, people of East Berlin moved to West Berlin in large numbers. அப்ப ஒரே நாடே வந்து ரெண்டா பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு பகுதி நல்லா ப்ராஸ்பரஸா இருக்கு, ஒரு பகுதி ரொம்ப சஃபர் ஆகுதுன்னும் போது இந்த வெஸ்ட் பெர்லின் ஈஸ்ட் பெர்லின்ல இருக்கவங்க எல்லாம் வெஸ்ட் பெர்லினுக்கு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன் வெஸ்ட் பெர்லின் ஆன் தி அதர் ஹேண்ட் தேர் வாஸ் எ ஃபியர் தட் த சோவியட்ஸ் குட் யூஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் டு டேக் வெஸ்ட் பெர்லின். இப்போ ஈஸ்ட் பெர்லின்ல இருக்கவங்க எல்லாம் வெஸ்ட் பெர்லினுக்கு மூவ் ஆகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. சோவியத் வந்து இதையும் வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ, மிலிட்ரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, இன் திஸ் கான்டெக்ட் ஈஸ்ட் ஜெர்மனி began to construct a wall in 1961 which virtually cut off West Berlin from East Berlin and the surrounding of East German areas. அப்ப இதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு பெரிய வாலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த யூரோப் மேப்லயும் நீங்க பார்க்கலாம். ஆரஞ்சு இருக்கிறது வெஸ்ட், அந்த பக்கம் கிரீன்ல இருக்கிறது ஈஸ்ட். அதுல பாயிண்ட் பண்ணிருக்கிறது பெர்லின். இட் வாஸ் ஹெவிலி கார்டட் வித் வாட்ச் டவர்ஸ். அந்த வால்ல ஃபுல்லா ஒரு பகுதியே கட் ஆஃப் பண்ண மாதிரி அந்த வால் கட்டிட்டாங்க. இட் வாஸ் ஹெவிலி கார்டட் வித் வாட்ச் டவர்ஸ் அண்ட் அதர் lethal impediments to stop people from the east. ஈஸ்ட்ல இருந்து இனிமே யாரும் வெஸ்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வால் கட்டிட்டாங்க. In the late 1980s, as USSR hold over Eastern European countries was weakening, a mass of people assembled on 9th November 1989 on both sides of the wall and began to demolish. இப்போ 80ல யுஎஸ்எஸ்ஆர்னுடைய ஹோல்டு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்ச உடனே மக்கள் கூட்டமாக கூடி இதை வந்து ரெண்டு பக்கமுமே, அந்த வால்னோட ரெண்டு பக்கமுமே சேர்ந்து அதை வந்து உடைச்சிட்டாங்க. டிமாலிஷ். ஜெர்மனி வாஸ் அஃபிஷியலி ரீயூனிட்டட் ஆன் 3rd October 1990. 9th நவம்பர்ல அவங்க எல்லாம் உடைச்சிட்டாங்க அந்த பெர்லின் வாலை. அஃபிஷியலா எப்ப ரெண்டு ஈஸ்டும் வெஸ்டும் ஒன்னா ஆச்சு அப்படின்னு சொன்னா 3rd October 1990. The Berlin Wall was more than just a physical barrier. It was a symbolic boundary between communism and capitalism. இப்போ அது வந்து பிசிக்கல் பேரியரா இருந்தா கூட அது ஒரு சிம்பிளா இருந்தது. ஈஸ்ட் சைடுல கம்யூனிசம், வெஸ்ட் சைடு கேபிட்டலிசம், அதை ரெண்டா பிரிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது உடைச்சிட்டாங்க. வித் த ஃபால் ஆஃப் பெர்லின் வால் followed by the collapse of the Soviet Union, the Cold War era came to an end. இப்போ நீங்க இந்த பிக்சர்லயும் பார்க்கலாம், வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி, இந்த பெர்லின் கூட மார்க் பண்ணியிருக்கு. அங்கதான் அந்த வால் இருந்தது. இப்ப இந்த பக்கத்துல இருக்க பிக்சர்ல இந்த மக்கள் எப்படி மாஸா ரெண்டு பக்கமும் கூடி அந்த வாலையே வந்து உடைச்சு ரெண்டுக்கும் ஒன்னாக்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமா இருந்தவர் ஹெல்மெட் கோல், சான்சலர் ஆஃப் வெஸ்ட் ஜெர்மனி. From 1982 to 1990 played a crucial role in integrating East Germany into West Germany in 1990. இந்த ரெண்டையும் ஒன்றாக்குறதுக்காக பாடுபட்டவர் இவர். முக்கியமா வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. He thus became the first chancellor of a unified Germany after 45 years of division.
with the French President Mitterrand. Kohl was the architect of the Maastricht Treaty. போன இதுல பார்த்தோம் இல்லையா, அந்த Maastricht Treaty யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு இவர் தான் முக்கியமான பங்காற்றியிருக்கார். யூரோ கரன்சி வர்றதுக்கும் இவர் தான் முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறாரு. With this, we came to an end of this session.